தமிழகத்தின் நாதஸ்வரம், மிருதங்கம், கர்நாடகத்தின் வீணை, ஆந்திரத்தின் கடம், உத்தரப்பிரதேசத்தின் டோலக், சத்தீஸ்கரின் தம்புரா என்று அயோத்தி ராமர் கோவில் மூலவர் சிலை பிராண பிரதிஷ்டை விழாவில் இந்திய பாரம்பரிய இசை வாத்தியங்கள் முழங்க உள்ளன. இதையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இசைக்கலைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ராமஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. தேர்தல் களத்தில் அதிமுகவை மக்கள் மகத்தான வெற்றி பெற செய்வர் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் பன்னாட்டு புத்தக காட்சி தொடங்கியுள்ள நிலையில் அறிவு திருவிழாவில் பங்கேற்று பயன்பெறும்படி பொதுமக்கள் மற்றும் வாசகர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். பொங்கல் பண்டிகை விடுமுறை நிறைவடைந்ததும் பொதுத் தேர்வு மாணவர்களுக்கு செய்முறை பயிற்சி வழங்க வேண்டும் என்று பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஜனவரி 26 நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் அரசு பள்ளிகளின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேச வேண்டும் என்று அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. புத்தாக்க நிறுவனங்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கி தருவதில் மிகச்சிறந்து விளங்கும் மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் உட்பட 5 மாநிலங்கள் இடம் பிடித்துள்ளன. காணும் பொங்கலை ஒட்டி சென்னையில் 15,500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாத வகையில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த பாதுகாப்பு பணியில் 15,500 காவலர்கள் மற்றும் 1,500 ஊர்காவல் படையினர் ஈடுபடுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தொழிலாக விவசாயம் மாறும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று கோவை காமாட்சிபுரி ஆதீனம் சிவலிங்கேஸ்வரர் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் 22 நடைபெறவுள்ளது. இவ்விழாவில் பிரதமர் மோடி உட்பட முக்கிய தலைவர்கள், பிரபலங்கள் பங்கேற்கின்றனர். இந்த விழாவுக்கு முதல் நாளான 21 பிரதமர் மோடி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வரவுள்ளதாக கூறப்படுகிறது. ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு முன்னதாக 108 வைணவ தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசித்துவிட்டு அயோத்தி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் பிரதமர் மோடி ஸ்ரீரங்கத்திற்கு வரவுள்ளதாக கூறப்படுகிறது. பிரதமர் வருகையை முன்னிட்டு உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது குறித்தும், பிரதமர் விமான நிலையத்தில் இருந்து கோவிலுக்கு வரும் வழித்தடம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் உயர் போலீஸ் அதிகாரிகள் தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். மேலும் பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு படை அதிகாரிகளும் ஸ்ரீரங்கம் வந்து ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை சங்கமம் நிகழ்ச்சி எம்எல்ஏ விடுதி வளாகத்தில் நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான நாட்டுப்புற கலைஞர்களுடன் பொங்கல் வைத்து திமுக மகளிரணி செயலாளர் கனிமொழி எம்பி கொண்டாடினார். அப்போது மும்மொழி கொள்கைக்கான தேவை என்னவென்று கூறினால் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தற்போது மும்மொழி கொள்கைக்கான தேவை எதுவுமே கிடையாது. நம்முடைய பாரம்பரியம், அடையாளம் தாய்மொழி தமிழ். மற்ற மொழியினரோடு பேசுவதற்கு ஆங்கில மொழி இருக்கிறது. இதனால் ஆங்கிலம் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மற்ற பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுடன் பேசுவதற்கு ஆங்கிலம் என்பது இணைப்பு மொழியாக உலகெங்கிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதனை தாண்டி மற்றொரு மொழி படிப்பது என்பது அது அவரவருடைய விருப்பம். ஆனால் மும்மொழி கொள்கை என்பது அவசியம் என்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. திருக்குறள் மற்றும் திருவள்ளுவரை பற்றிய அடிப்படை புரிதல் தமிழக ஆளுநருக்கு இல்லை என்றும் கனிமொழி தெரிவித்துள்ளார். மேலும் திருவள்ளுவரை ஒரு துறவி என யாருமே கூறியது கிடையாது. அவருக்கு திருமணம் ஆகி ஒரு மனைவி இருந்ததாகவும் கருத்து இருக்கிறது. இல்லறம் குறித்து அவரை போல கவித்துவமாக எழுதியிருப்பவர்கள் யாருமே இருக்க முடியாது. திருக்குறளை படித்து புரிந்து கொள்ளக்கூடிய நாம் அவரை துறவியாக பார்த்ததே கிடையாது. திருக்குறளில் எந்த ஒரு மத அடையாளமும் கிடையாது. சனாதனம் உள்ளிட்ட வேறு எந்த மதத்தையுமே நாம் அவர் மீது திணிக்க முடியாது. இதை அடிப்படையிலேயே புரிந்து கொள்ள வேண்டும். மதத்தை கடந்து மனிதத்தை பேசுவதுதான் திருக்குறள். மனித நேயத்துக்கு ஒரு நிறம் இருந்தால் அதுதான் திருவள்ளுவரின் நிறம். எனக்கு தெரிந்து அடுத்த மனிதநேயத்தின் அடையாளம் பெரியார். வேண்டுமென்றால் வள்ளுவருக்கு கருப்பு நிறம் போடலாம் என்றும் கனிமொழி பேசியுள்ளார். தேர்தலில் ஆதாயம் பெறும் நோக்கத்தோடு அரசியல் நிகழ்வாக மாற்றப்பட்டிருக்கும் ராமர் கோவில் மூலவர் பிரதிஷ்டை விழாவில் பங்கேற்பது கடினம் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கூறியுள்ளார். இந்த விழாவுக்கு அழைப்பு விடுத்த நிலையில் அதில் பங்கேற்க போவதில்லை என்று
கட்சியின் மூத்த தலைவர்கள் அறிவித்தது குறித்த கேள்விக்கு இவ்வாறு ராகுல் காந்தி பதிலளித்துள்ளார். ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவராக ஒய்.எஸ்.ஆர். ஷர்மிளா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஒருங்கிணைந்த ஆந்திர முதலமைச்சர் மறைந்த ஒய்.எஸ். ராஜசேகர ரெட்டியின் மகளும் தற்போதைய ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரியும் ஆவார். ஷர்மிளா கடந்த 4ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் எம்பி ராகுல் காந்தி முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார். இந்நிலையில் அவருக்கு ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. மத்திய பாஜக அரசில் கொண்டுவரப்பட்ட ஏராளமான வரி சீர்திருத்தங்களால் சாதனை வரி வசூல் செய்யப்பட்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார்.